ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 13 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரெண்டு கார்டு ஜம்ப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அடுத்து 7 ஆஃப் ஷோர்ட்ஸ். 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் யூனிவர்ஸ். ஓகே, மேஷராசி 5 of Swords, ரிஷப ராசி ஜட்ஜ்மெண்ட், மிதுன ராசி 8 of Swords reversed, கடக ராசி 10 of Swords, சிம்ம ராசி டெவில் கார்டு, கன்னி ராசி நைட் ஆஃப் வான்ஸ், துலாம் ராசி 4 of Pentacles, விருச்சிக ராசி டெம்பரன்ஸ், தனுசு ராசி 5 of Pentacles, மகர ராசி 4 of Cups, கும்ப ராசி ஹெரோஃபென்ட், மீன ராசி கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ். இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேர் உங்களோட வேர்ட்ஸை தவறாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, உங்களை நீங்கள் பேசுகிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்காம உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், அதுலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, நீங்கள் இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்தாலும் சமாதானமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ். ஓகே, எது உங்கள் நியாயம் அப்படிங்கிறத நீங்கள் மனசால் உணர்ந்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் விளக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த எக்ஸ்பிளனேஷனும் யாருக்கும் நீங்கள் இன்றைக்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வர நாள். ஓகேவா, ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான முடிவை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஏதாவது ஒரு முடிவு உங்களை மனசெலவில் ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்கும், உங்களை அமைதியாக்கும். ஓகேவா, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மன்னிச்சுட்டு புதுசாக ஒரு லைஃப்பை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாகவே உங்களை கட்டி போட்டு வச்சுருந்த சில விஷயங்கள், சில கன்ஃபியூஷன், சில பயம், சில குழப்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆவீங்க. ஓகேவா, உங்களோட மனசு இன்றைக்கி ரொம்பவே லேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்களோட சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது, அதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், இல்லை யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரும். ஆனால் இது ஒரு நியூ சாப்டர் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஓகேவா, இதுவே முடிவு இல்லை, இது புதிய தொடக்கிறதுக்கான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, பழைய வழிகள் எல்லாமே இன்னையோட முடிஞ்சிடும், எல்லாத்துக்கும் இன்றைக்கி முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முடிவுகள் உங்களுக்கு வலியை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு புதிய வழியை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, சில பேர் இன்றைக்கி உங்களை எமோஷ்னலாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்கள் சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகலாம், சில டாக்ஸிக் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். ஸோ அதை விட்டு நீங்கள் விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, உங்களோட பவரை வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலோட வச்சுட்டு மற்றவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க, புதுசாக ஒரு முயற்சியை பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக் டேவாக இன்றைக்கி டே இருக்கும். ஆனாலும் ஒரு பிளானோட செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்களோட எனர்ஜி லெவல் இன்றைக்கி பீக் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, உங்களோட தைரியம் தான் உங்களோட வெற்றிக்கான கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஃபினான்ஷியல் வைஸும் சரி, எமோஷனல் வைஸும் சரி, நீங்கள் ரெண்டுத்துலேயுமே சமநிலையோடு இருக்கணும். எதுலேயுமே நீங்கள் பிடிவாதம் காட்டவே கூடாது. ஓகேவா, கொஞ்சம் லெட்டிங் கோ அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வேணும். அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். ஓகேவா, ஸ்டபனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஓகே, சேவ் அண்ட் ஷேர், இது ரெண்டுத்துக்கும் இடையில உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பேலன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட்டால் தான் உங்களுக்கு ஒரு நியூ பிளஸ்ஸிங் கிடைக்கும், ஒரு நியூ பாத் உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்துலையுமே ஒர்க் வைஸ் சரி, ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ் எல்லாத்துலேயுமே
நீங்கள் எதை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஸ்டபனாக இருக்கீங்களோ, எந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து விருச்சிக ராசி பார்த்தோன்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு பொறுமை தேவைப்படுற ஒரு நாள். ஓகேவா, எல்லாமே பொறுமையாக தான் நடக்கும். பட் ஸ்டெடி ப்ராக்ரஸ் இருக்குது. ஓகேவா, அதனால் நீங்கள் எதுலேயும் அவசரப்பட வேண்டாம். ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு மன அமைதி தேவை, ஒரு ஹீலிங் எனர்ஜி இன்றைக்கி உங்களுக்கு தேவை. ஓகேவா, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஓகே, ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனசளவில் வந்து ஒரு தனிமை, ஒரு பனிச்சுமையை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணலாம். ஆனால் உதவி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டவே இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் அதை வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, துணை ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னு நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களோட தைரியத்தை நீங்கள் இழக்கவே கூடாது. உதவியால் யாரோ ஒருத்தங்க செய்கிற உதவியாலே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பை வந்து உங்களோட மனசுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற பிளெஸிங்கை வந்து கவனிங்க. உங்களுக்கு வர வாய்ப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நியூ சான்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, அதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மறக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில அதிசயங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைரோஃபைன் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பாரம்பரியம், நம்பிக்கை, ஒரு கைடன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களோட குடும்ப பாரம்பரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களோட நம்பிக்கையை நீங்கள் விட்டுறக்கூடாது, உங்களுக்கு மூத்தவங்க உங்களுக்கு பெரியவங்க கொடுக்குற கைடன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஹைரோஃபைன் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் லெசன் வந்து இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பழைய வழியில் வந்து ஒரு புதிய அர்த்தத்தை நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. ஓகேவா, உங்களோட நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு வழியை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்துருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வேகமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. உங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சடனாக இருக்கும், திடீர்னு எடுப்பீங்க. அதே மாதிரி திடீர் செய்திகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரும். சில பேர் வந்து உங்களை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுவீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்வைஸ் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிசிஷனையுமே வந்து ஒரு எமோஷ்னலாக எடுக்கக்கூடாது. உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு, உங்கள் அறிவு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ பாத் வந்து இன்றைக்கி தொடங்க போகுது, ஒரு நியூ பாத் வந்து தெரிய போகுது. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே தெளிவாகும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.